ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய விமானப்படை போர் விமானங்களை இழந்ததாக பாதுகாப்பு படை அதிகாரி ஒருவர் இந்தோனேஷியாவில் தெரிவிச்சிருக்கிறது சர்ச்சையாக இருக்கு. மத்திய அரசு காங்கிரஸ் விமர்சனம் செய்யற விவகாரத்துல நடக்கிறது என்ன அப்படின்றத பத்தி இப்ப நாம விரிவா பார்க்கலாம். அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம்ல நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்ல 26 பேர் உயிரிழந்ததை நம்மளால மறக்க முடியாது. இந்த விவகாரத்துல பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை தொடங்குச்சு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தகர்த்தது. தொடர்ச்சியா எல்லையோர இந்திய மாநிலங்களை பாகிஸ்தான் தாக்க முற்பட்டதை இந்திய ராணுவம் வெற்றிகரமா தடுத்துச்சு. பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களும் சரி, ஏவுகணைகளை சுட்டும் வீழ்த்திச்சு. மே 10ஆம் தேதி இருதரப்பு மோதல் நிறுத்தப்பட்ட நிலையில இந்திய விமானப்படை போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினதா தொடர்ந்து சொல்லிட்டு வருது பாகிஸ்தான். இது குறித்து மத்திய அரசு தரப்புல எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிலும் இதுவரைக்கும் அளிக்கப்படவில்லை. ஆனா இந்த நிலையில கடந்த 10ஆம் தேதி இந்தோனேஷியாவில் நடந்த கருத்தரங்கு ஒன்றுல இந்திய கடற்படை அதிகாரி கேப்டன் சிவகுமார் உரையாற்றி இருக்கிறது தான் இப்ப கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அவர் உரையாற்றிய வீடியோல கிட்டத்தட்ட 19 நாட்களுக்கு அப்புறமா சர்ச்சைக்கு வித்திட்டு இருக்கு அப்படின்னு தான் இந்த விவகாரத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில சில போர் விமானங்களை இழந்ததற்கான காரணங்களை பத்தி பேசும்பொழுது பாகிஸ்தான் நாட்டு ராணுவ நிலைகள் அப்புறம் வான் பாதுகாப்பை தாக்காம பயங்கரவாத கட்டமைப்பை மட்டுமே இலக்கா கொண்டு தாக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளை காரணமா போர் விமானங்களை இழக்க வேண்டியதானது அப்படின்னு சிவகுமார் பேசியிருக்கார். தொடக்க பின்னடைவுக்கு பிறகு இந்திய ராணுவம் தாக்குதல் உத்திய மாற்றியதாகவும் கூறியிருக்காரு சிவகுமார். தொடர் பின்னடைவுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவச்சு நாங்க தாக்கினோம். முதல்ல எதிரியினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை தகர்த்தோம். அப்புறமா பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்தியாவினுடைய அனைத்து தாக்குதல்களையும் எளிதா நாங்க முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகுமார் அவர்கள். இந்த விவகாரத்துல அடுத்தபடியா இப்ப ஆபரேஷன் சிந்தூர்ல போர் விமானங்கள் இழப்பு குறித்த தகவல்கள் வெளியாகும் போதெல்லாம் காங்கிரஸ் கட்சி மத்திய அரசு விமர்சனம் செஞ்சுட்டு தான் வருது. இப்ப கேப்டன் சிவகுமார் பேச்சையும் சுட்டிக்காட்டி போர் விமான இழப்பு தொடர்பா ஆளும் அரசு தேசத்தை தவறா வழி நடத்தியதா காங்கிரஸ் கட்சி குற்றஞ்சாட்டி இருக்கு. இது அரசியல் தலைமையால கொடுக்கப்பட்ட கட்டுப்பாடு காரணமாகத்தான் இந்திய விமானப்படை மே 7ஆம் தேதி நைட்டு போர் விமானங்களை இழந்திருக்கிறதா காங்கிரஸ் ஒரு பக்கம் விமர்சனம் செஞ்சாங்க.